வணக்கம். விதிகளை வெல்வோம். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் புதுசாக தனி அலுவலராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆன்லைன் பிபிஏவில் உடனடியாக எடுக்க வேண்டிய ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி ஒரு 10 ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். அதில் இந்த 10 ஸ்டெப்ஸில் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வேலை செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுடைய கடவுள் சொல்லை மாற்றிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாஸ்வேர்டுன்றது இதுக்கு முன்னாடி தலைவர் யூஸ் பண்ண பாஸ்வேர்டு அப்படியே ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாஸ்வேர்டு வேலை செய்யாது. இப்போ என்ன பாஸ்வேர்டு வேலை செய்யும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பாஸ்வேர்டுமே கூட நீங்கள் ஓப்பன் பண்ணி போட்ட உடனே நீங்கள் புது பாஸ்வேர்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு முதல்ல புது பாஸ்வேர்டை போட்டுக்கணும். அதை நீங்கள் குறித்து வச்சுங்க. பாஸ்வேர்டு பொறுத்த வரைக்கும் ரகசியமானது, உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே நல்லா தெரியும். அதனால் யாருக்கும் அதை ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் கையோட வச்சிங்க. ஒன்று. நம்பர் 2, திறந்த உடனே எத்தனை ஃபைல்ஸ் அதில் இருக்குன்றத பார்த்துங்க. ஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபைல்ஸ் இருக்குது. 90 டேஸ் மேலே உள்ள ஃபைல்ஸ் இருக்குது. ஏன் சில இடத்துல 1 வருஷத்துக்கு மேலே உள்ள ஃபைல் கூட இருக்குது. எல்லா ஃபைலுமே எந்த ஊராட்சியில் அப்ளை பண்ணியிருக்காங்க, எங்கே பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இது பொதுவாக இதில் பொறுத்த வரைக்கும் ஊராட்சி வைஸ் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எத்தனை பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். 3வது, எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாக என்ன கேட்பாங்க, ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு பட்டா இருக்கா, நில உடைமை ஆவணங்கள் இருக்கா, சேல் டீடு, எஃப்எம்பி காப்பி, டிடிசிபி அப்ரூவலு, இசி, இது எல்லாமே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதை இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்க. நீங்கள் கிரவுண்டுக்கு அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் கட்டிட அனுமதி கொடுக்க முடியும். டிடிசிபி அப்ரூவல் இருந்தாலோ வரன்முறை செய்யப்பட்ட அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் கட்டிட அனுமதி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா கட்டிட அனுமதி கொடுக்க முடியாது. தெரிஞ்சுங்க. அதில் ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. 2016க்கு முன்னாடி மனை அப்படின்ற பேரோட சேல்டீடு ஆகியிருந்தால் இது எடுத்துக்கலாம், அப்ரூவலுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் ரெகுலரைசேஷன் ஃபீஸு அவர் கட்ட வேண்டியிருக்கும், டெவலப்மெண்ட் சார்ஜஸ் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். கிராம நத்தமாக இருந்தால் எக்ஸம்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ இது நீங்கள் அப்ரூவலுக்கு எடுத்துக்க முடியும். இது அடுத்தது 5வது பாயிண்ட்டாக இந்த இதில் ஏதாவது இல்லை கொள்ளலை, இதில் இந்த விவரங்கள் இல்லைன்னா நீங்கள் விண்ணப்பதாரருக்கு அதை குறியிட்டு அனுப்பலாம். சரி, எல்லாமே இருக்குது. அப்படி இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், இதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மக்கிட்ட பெண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பொதுவாக பெண்டிங் வித் அப்ளிகண்ட், பெண்டிங் வித் டிபார்ட்மெண்ட், 2 கேட்டகரி இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி கொரி போட்டு இதெல்லாம் வேணும்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னா அது பெண்டிங் வித் டிபார்ட்மெண்ட்டுன்னு வராது. அதனால் சரியாக இல்லை, இந்த கூடுதல் ஆவணம் வேணும்னா இம்மிடியேட்டாக அந்த அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் தெரிவிச்சிடணும். அது இல்லாமல் கையில் வச்சுருந்தீங்கன்னா பொறுப்பு நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உடனடியாக துரிதமாக செயல்படணும். சரி, எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்தது இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டு 7th பாயிண்ட் பாருங்கள். இன்ஸ்பெக்ஷன் போகணும், ஃபீல்டுக்கு போகணும். அங்கே போய் ஒரு ஃபோட்டோவும் எடுக்க வேண்டியிருக்கும். அங்கே போயிட்டு லாங்கிடியூட் லேட்டிடியூட் இருக்கக்கூடிய குளோபலிங் பொசிஷன் சிஸ்டத்தில் எடுத்து அதை ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் ஜோனல் டெப்டி பிடிஓவை பயன்படுத்திக்கலாம். ஏற்கனவே சிஆர்டி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காரு. அந்த லெட்டரில் இவர்களை பயன்படுத்திக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் அவர் கொடுத்து அந்த விவரங்களை வாங்கி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நிலைக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம். எப்படி அடுத்த நிலைக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னா, கூடுதல் விவரங்கள் இப்போ நீங்கள் நேரில் போய் பார்க்கும்பொழுது சாலை சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது சம்மந்தமாகவோ டிஸ்பியூட் இருக்குன்னா நீங்கள் அதை டெக்ஸ்ட் பாக்ஸில் போட்டு கிளிக் பண்ணுறது மூலமாக அப்ளிகண்ட்டுக்கு போயிடும். அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணி நமக்கு திருப்பி அனுப்பணும். அனுப்பினதுக்கப்புறம் அடுத்தது ப்ராசஸ் பண்ண முடியும். சரி, ஒருவேளை எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா 9வது பாயிண்ட்டை பாருங்கள். 180 GO. இந்த 180 GOவில் க்ளீனாக எவ்வளோ ஃபீஸ் போட்டிருக்கு. ABCDன்னு சொல்லி 4 கேட்டகரி வில்லேஜஸ் பிரிச்சிருக்கோம். அதில் உங்கள் வில்லேஜ் எந்த கேட்டகரியில் வருதோ அந்த ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கட்டணம் நிர்ணயம் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த கட்டணம் நிர்ணயம் பண்ணி வந்ததுக்கு பிறகு பணம் வந்துருச்சு ஊராட்சிக்கு, அந்த அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துருச்சுன்றதை நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கன்னா அடுத்தது என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணி இறுதி ஒப்புதலை கொடுத்துடலாம். இறுதி ஒப்புதல் எப்படி பண்ணணும், இசைன் மூலமாக பண்ணணும். உங்களுடைய ஆதார் வேலிடேட் பண்ணியிருக்கோம் உள்ள, அதில் இசைன் நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய அந்த QR கோடு, இசைன் போன்ற டிக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துடும். ஃபைனல் ஒப்புதல் கொடுத்துடலாம். 2 விஷயம், சரியானதை உடனடியாக நீங்கள் டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். சரி இல்லாததை
இதை கூடுதல் ஆவணங்கள் வேணும்னு சொல்லி அப்ளிகண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பியிருக்கணும். இந்த ரெண்டுமே அனுப்பிட்டிங்கன்னா பொறுப்பு நம்ம மேலே இருக்காது, உடனடியாக வேலையை செய்வதற்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து உதவும். இது எல்லாமே வந்து தனி அலுவலர்களுக்கான பொறுப்புகள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு கூடிய மாவட்டத்தில் இது எல்லாமே ஊராட்சி மன்ற தலைவர்கள் பண்ணுவாங்க. இதில் இன்ஸ்பெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அங்கே டெப்டி பிடிஓ ஜோனல் டெப்டி போக மாட்டார், தலைவரே போகணும் அப்படின்றது தான் அங்கே ரூல். அதான் அந்த இடத்துல பார்த்துப்பாங்க. அதனால் இதை கொஞ்சம் எளிமைப்படுத்திப்போம், தெரிஞ்சுப்போம், அதன்படி நடப்போம். நன்றி, வணக்கம். விதிகளை வெல்லுவோம்ல தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.